பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி பேலஸ் ஆஃப் இல்யூஷன். இதை எழுதினவங்க சித்ரா பானர்ஜி திவாகர்னே. இவங்க ஒரு இந்தியன் அமெரிக்கன் ரைட்டர். அதாவது இவங்க பிறந்தது கல்கட்டா. ஆஃப்டர்வர்ட்ஸ் இவங்களோட ஃபேமிலி மொத்தமாக யூஎஸ்ஏக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்தியன் அமெரிக்கன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் 2008 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரீடெல்லிங் மகாபாரதா மாதிரியான ஒரு எப்பிக்கை வந்து பாஞ்சாலியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி அவங்களோட ஸ்டோரி மட்டும்தான் இருக்குமா, அவங்களோட நரேஷன் மட்டும்தான் இருக்குமானா இல்லை. பாஞ்சாலியே ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி அவங்களோட ஸ்டோரிஸை சொல்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் மகாபாரதத்துல இருந்து ஸ்லைட்லி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? இதில் மித், ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஃபிக்ஷன் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண மாதிரி எழுதியிருப்பாங்க. பாஞ்சாலி அப்படின்றவங்களோட ஆக்சுவல் பேர் வந்து திரௌபதி. ஓகேவா? இவங்க யாரோட பொண்ணு அப்படின்னா கிங் த்ரூபத் அப்படின்றவரோட பொண்ணு. ஸோ இவங்க ஒரு பிரின்சஸ். இவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பாங்க 3 அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே, இந்த பாஞ்சாலியாக இருக்கட்டும் அவங்களோட பிரதராக இருக்கட்டும், 2 பேருமே அவங்க அப்பா செஞ்ச ஒரு பெரிய ப்ரேயரில் இருந்து நெருப்பில் இருந்து தான் பிறந்திருப்பாங்க. ஸோ நார்மலாக பிறக்கல, 2 பேருமே நெருப்பு மூலமாக தான் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சேர்ந்துருப்பாங்க. இப்போ இந்த திரௌபதி இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை வளர்த்தது யார் அப்படின்னா வியாசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வைஸ் மேன் அங்கே இருந்திருப்பாரு. ஓகேவா? இவர் தான் திரௌபதிக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. நீ ஒரு கிரேட் ஸ்ட்ராங் குயினாக நீ மாற போகிற ஃப்யூச்சரில். அவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவார், நீ ஒரு ஸ்ட்ராங் குயினாக மாற போகிற, உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயக்கலைகள் 64 இருக்கு இல்லையா, அது எல்லாமே அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இவர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. அவளை ஒரு நல்ல குயினாக மாற்றுறதுக்கான எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருப்பாரு. கேரக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பாஞ்சாலி. தென் அவங்க மேரேஜ் பண்ண 5 பிரதர்ஸ் இருப்பாங்க. தென் பாஞ்சாலியோட ஃபாதர் அண்ட் பிரதர்ஸ் நேம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சம்மரி பார்த்தலாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, திரௌபதி வந்துட்டு ஓரளவு அவங்களுக்கு நல்ல ஏஜ் ஆகிடுச்சு, நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்காங்க, நல்ல ஒரு பிரின்சஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நார்மலாக மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் சுயம்வரம் நடக்கும் இல்லையா, அவங்களுக்கான கணவனை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரியான ஒரு நிறைய போட்டியெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி என்னன்னா ஒரு ஆர்ச்சரி, ஒரு வில்வித்தை ரிலேட்டடாக ஒரு போட்டி ஒன்று நடக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன காம்படிஷன் அப்படின்னா, ஒரு குளத்துக்கு மேலே ஒரு அட்டையில் செய்யப்பட்ட மீனை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஓகேவா? யார் ஒருத்தர் குறி பார்த்து, அதுவும் அந்த குளத்துல இருக்கிற அந்த ஒரு நிழலை பார்த்து அந்த மீனோட கண்ணில் கரெக்டாக அதை எய்ம் பண்ணி அந்த அட்டையில் அடிக்கிறாங்களோ அவங்கள தான் என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பிரின்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. யாருமே அதில் வின் பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. ஃபைனலி கர்ணா வருவார். கர்ணா வந்து அதை வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறமா கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, கிருஷ்ணா யார் அப்படின்னா திரௌபதியோட பிரதர். ஸோ பிரதர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் இருப்பாங்க. ஸோ கிருஷ்ணா என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னோட ஃபேட்டில் நீ கர்ணாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு இல்லை, அது மட்டும் இல்லாமல் கர்ணா வந்து ஒரு லோ கிளாஸில் உள்ள ஒரு பையன். ஸோ அவரை நீ மேரேஜ் பண்ணிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால அவரை ரிஜெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை வந்து மேனிப்புலேட் பண்ண உடனே அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் எல்லாரும் இருக்கும்போது கர்ணாவை பார்த்து உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவா. இவனுக்கு ரொம்ப ஷேமாக போயிடும். ஏன்னா அவன் வந்து ஒரு லோ கிளாஸ் அப்படின்றது அவனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ எல்லாரும் முன்னாடி கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிரும். ஸோ அந்த இடத்த விட்டு அவன் போயிடுவான். இப்போ அங்கே இன்னொரு மேன் வருவார். அவர் வந்து ஒரு சேஜ் மாதிரி, ஒரு முனிவர் மாதிரி நிறைய தாடிலாம் வச்சுட்டு வந்திருப்பார். அவர் வந்து அந்த பேட்டில் வின் பண்ணிடுவார். அவர் யார் அப்படின்னா அர்ஜுனன். பாண்டவர்கள் அந்த 5 பேர் இருப்பாங்க இல்லையா, 5 பிரதர்ஸ். அந்த 5 பிரதர்ஸில் 3rd பிரின்ஸ் தான் இந்த அர்ஜுனா அப்படின்றவர். ஓகேவா? ஸோ அவர் ஏன் ஒரு சேஜ் மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னா, 5 பிரதர்ஸுமே அவங்க அம்மாவோட இப்போ வனவாசம் போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து இவங்க ப்ராப்பராக ஷேவிங்லாம் பண்ணி அவங்க இல்லை, ஒரு சேஜ் மாதிரியான லைஃப் தானே இவங்க லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தட் அவர் அதே மாதிரி வந்திருப்பார். பட் அவர் யங் மேன். ஓகேவா? அவர் அதில் வின் பண்ண உடனே கிருஷ்ணாவும் சொல்லிடுவார், இவரை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் உன்னோட ஃபேட்டில் இருக்குது, ஸோ நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவளுமே ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்து முடியுது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ திரௌபதியை கூட்டிகிட்டு அர்ஜுனா வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாரு. அர்ஜுனா வந்து 3rd இல்லையா, ஸோ அவருக்கு முன்னாடி இருக்கிற 2 எல்டஸ்ட் அண்ட் 2 யங்கஸ்ட் பிரதருக்கு
ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க அம்மா பயங்கரமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட அர்ஜுனா வந்து அவங்க அம்மா கிட்ட டீட்டெயிலா சொல்லாம, அம்மா நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மொட்டையா சொன்ன உடனே அவங்க அம்மா வந்துட்டு எதுவா இருந்தாலும் எப்பவும் நீங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரி 5 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரி, அம்மாவோட வாக்கை வந்து நம்ம மீறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம 5 பேருமே இவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ கிருஷ்ணாட்ட கேட்கும்போது அவருமே சொல்கிறாரு, இதுதான் உன்னோட விதியில் இருக்குது, ஸோ அதனால் நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. திரௌபதிக்கு வந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவள் ஆல்ரெடி அவளுக்கு பிடிச்சிருந்தது கர்ணா வந்து அந்த பேட்டில் வின் பண்ணோடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவனை. பட் கிருஷ்ணா அவரை வந்து நிறைய விஷயம் சொல்லி அவளை மாற்றினதுனால தான் அவளும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்போ அர்ஜுனாவை சரி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவன் தான் நம்மளோட ஹஸ்பண்ட் நினைக்கும்போது அவனும் இல்லைன்றப்போ அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 5 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா லைனாக ஆர்டரில் தான் வரணும். எவ்ரி இயர் அவள் ஒருத்தருக்கு வந்து ஒய்ஃபாக இருக்கணும். இதில் ஏன் இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவன் நெருப்பில் இருந்து தானே பிறந்தா. ஸோ ஒரு இயர் ஒருத்தவங்களோட லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெருப்பில் விழுந்து எழுந்தா அப்படின்னா இவ அகெயின் பியூர் ஆயிருவா. ஸோ நெக்ஸ்ட் அவர் லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி தான் அவளோட லைஃப் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆல்சோ அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை தான் வாழ போகிறோம் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த வனவாசம் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிங்டம்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் பாண்டவாஸ் எல்லாரும் போயிருக்கிறாங்க. அங்கே அவங்களோட கசின்ஸான கௌரவாஸும் இருக்கிறாங்க. இப்போது என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ கிங்டமை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ்க்கு அந்த லேண்ட் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறாங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது கௌரவாஸ் நல்ல செழிப்பான இடங்களை எடுத்துட்டாங்க. பாண்டவாஸ் வந்துட்டு அவங்களுக்கு வேர்ஸ்டான லேண்ட்ஸை தான் கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் பரவாயில்லன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அது ரொம்ப வேர்ஸ்டான லேண்டாக இருந்தாலும் இவங்களோட மேஜிக், இவங்களோட அந்த ப்ரேயர்ஸ் மூலமாக அந்த லேண்டை வந்து ஒரு கிரேட் ப்ராஸ்பரஸ் சிட்டியாக மாற்றுறாங்க. இந்திரபிரஸ்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேலஸ் ஆஃப் இல்யூஷன், மேஜிக்காலேயே கட்டப்பட்ட ஒரு பேலஸ். அதில் வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். அது வந்து செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டப்பட்டது இல்லை, கம்ப்ளீட்டாக மேஜிக்கலாக அவங்க க்ரியேட் பண்ணது. அங்கே நம்ம வாழ முடியும், நம்ம இருக்க முடியும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் அது வந்து ப்ராப்பராக கட்டப்பட்ட ஒரு பேலஸ் கிடையாது. அது அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும். அதை பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். சரி, ஓகே, ஒன்றுமே இல்லாதது கூட இந்த பாண்டவாஸ் வந்து அரண்மனையாக உருவாக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை வரும். ஸோ தட் பீப்புள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நிறைய நாட்டில் இருந்து இங்கே அகெயின் பீப்புள் எல்லாரும் குடி வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட அந்த ஒரு ஆட்சி முறை வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கும். இது வந்து கௌரவாஸ்க்கு ஒரு ஷேமாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, அவங்கள பொறாமப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கௌரவாஸில் துரியோதனன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இவங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இந்த பேலஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சில இடங்கள் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் அது லேண்டாக இருக்கும். சில இடங்கள் லேண்டு மாதிரி இருக்கும், ஆனால் அது தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த வீடு ஃபுல்லாகவே திரௌபதிக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே கட்டியிருப்பாங்க. எங்கெங்கே என்னென்ன வேணுன்றதை அவட்ட கேட்டு அவளோட பெர்ஸ்பெக்டிவில் அவளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போது இங்கே துரியோதன் வராரு. உள்ளே வரும்போது லேண்டுன்னு நினச்சி ஒரு வாட்டர் பூலில் வந்துட்டு கால் வச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து வழுக்கி கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த உடனே திரௌபதி வந்து ரொம்ப சிரிச்சிடுறாங்க. சிரித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பிளைண்டோட பையன் பிளைண்டாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக சொல்லிடுறாங்க. இது வந்து துரியோதனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ அவனுக்கு ரொம்ப கோவத்தை வர வைக்குது. ஸோ அந்த நிமிஷம் முடிவு பண்ணுறான், இந்த பாண்டவாஸை அண்ட் ஆல்சோ இந்த பாஞ்சாலியை நம்ம வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ துரியோதனோட அங்கிள் சகுனி என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுவோம், அப்போ ஒரு கேம் வச்சு இவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ பாண்டவாஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களோட சேர்ந்து பாஞ்சாலியும் அங்கே வராங்க. டின்னர் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பெட்டிங் கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைஸ் கேம் விளையாடுறாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஓகேவா போயிட்டுருக்கு. பாண்டவாஸ் தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தா எல்லாமே பாண்டவாஸ் வின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பிரதர்ஸை வச்சு நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் ஆகிறாங்க. அப்புறம் சரி, ஓகே, நம்ம தானே வின் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பாஞ்சாலிக்கு ஏதோ தப்பாக படுது, ஸோ வேண்டான்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க கேட்கவே இல்லை. இப்போ அவங்க தம்பியை வச்சு விளையாடும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தோற்று போயிடுறாங்க. ஸோ தம்பி வந்து அங்கே கௌரவாஸ்க்கு அடிமையாக போயிடுறான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆகுது. எதுக்காக இவ்வளோ நேரம் ஜெயிச்சிட்டு இருந்தவங்க சடனாக இப்படி மாறினாங்க அப்படின்னா, சகுனின்னு அவங்க அங்கிள் சொன்னார் இல்லையா,
அவர் வந்து அந்த டைஸை அவரோட அப்பாவோட எலும்பில் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாரோ அந்த நம்பர் தான் அதில் விழும். ஸோ எப்படி உருட்டினாலும் யார் அதை விளையாண்டாலும் சரி, இவர் நினைக்கிற நம்பர் தான் அதில் விழும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள ஜெயிக்க வச்சா தானே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட்களை வச்சு விளையாடும்போது இவங்க வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 பிரதர்ஸை வச்சும் விளையாடுவாங்க. 5 பிரதர்ஸும் தோற்று போயிடுவாங்க. அட் லாஸ்ட் பாஞ்சாலியை வச்சும் விளையாடுவாங்க. அப்போவும் தோற்று போயிடுவாங்க. ஸோ பாஞ்சாலியை இவங்க வின் பண்ணதுக்கப்புறமா துரியோதன் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவார். பாஞ்சாலியை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அவங்கள ஒரு ப்ராஸ்டியூட்னு சொல்லி ரொம்ப அவங்கள இன்சல்ட் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாஞ்சாலியோட சாரியை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி எல்லாரும் இருக்கும்போது ஆர்டர் போடுவாங்க. அவங்களோட சாரியை ரிமூவ் பண்ணும்போது அவங்க லார்ட் கிருஷ்ணா கிட்ட வேண்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சாரி வந்து லென்த் ஆகிட்டே இருக்குமே தவிர அது அவங்க உடம்ப விட்டு வரவே செய்யாது. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிரும். ஸோ அங்கே இருந்த லேடிஸ் எல்லாருமே பயந்து அவங்க கிட்ட வேண்டுவாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி இவங்க பண்ணது தப்பு தான், நீங்கள் எங்கள் மேலே எதுவும் சாபம் எதுவும் விட்டுறாங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அவ சொல்லுவா, என்னோட 5 ஹஸ்பண்டையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் துரியோதன் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் 12 இயர்ஸ் நீங்கள் எல்லாருமே வனவாசம் போகணும், இங்கே இருக்கக்கூடாது, உயிரோடு உங்களை விட்டுறேன், உங்களை அடிமையாலாம் வைக்கல, எல்லாருமே நீங்கள் வனவாசம் போகணும். அப்படி 12 இயர்ஸ் நீங்கள் அங்கே இருந்து வெளியே வரும்போது கூட நீங்கள் பாண்டவாஸ் அப்படின்றது யாருக்குமே தெரியக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் தான் நீங்கள் அதுக்கப்புறமும் உயிர் வாழணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இவங்களுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு நேரடியாக வனவாசம் போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிவெஞ்ச் அப்படின்ற ஃபயர் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 12 வருஷமும் எப்படி அவங்கள பழி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறைய ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. ஒரு வார் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். லார்ட் கிருஷ்ணா வந்து இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. 13th இயர் 12 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 13th இயர் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ எல்லாருமே ஊருக்குள்ளே போகிறாங்க. அவங்களோட நெய்பரிங் பேலஸான இன்னொரு கிங்டம்க்கு போகிறாங்க. ஓகேவா? அங்கே வந்து சர்வெண்ட் மாதிரி ஒவ்வொருத்தரும் டிஸ்கைஸ் பண்ணிட்டு போவாங்க. பாஞ்சாலி இன்க்ளூடிங் பாஞ்சாலி கூட ஒரு மெய்டு மாதிரி தான் அங்கே உள்ளே போகிறாங்க. ஸோ அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு வரம் கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, 1 இயர் அவங்க வந்து ஒரு கேர்ளாக இருக்கிற மாதிரி, ஒரு விமனாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வரம் கிடச்சிருக்கும். ஸோ அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு 1 இயர் அவங்க ஒரு விமன் மாதிரி இருப்பாங்க. அங்கே இருக்கிற குயினுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெய்டு மாதிரி அவங்க இருப்பாங்க. பீமன் வந்து அதே கிங்டமில் ஒரு குக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சர்வெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேலஸில் இருக்கிற கீச்சக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரின்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாஞ்சாலியை ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி ட்ரை பண்ணும்போது அவள் வந்து பீமனோட ஹெல்ப்போட 2 பேரும் சேர்ந்து அவரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு வழியாக இந்த கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ் 2 பேருக்கும் அந்த வார் வந்து நடக்க போகுது. ப்ராப்பராக 2 பேருமே ப்ரிப்பேர் ஆயாச்சு. ஸோ அந்த ஃபைட்டுக்காக ரெடி ஆகும்போது கிருஷ்ணா இவ்வளோ நாளும் பாண்டவாஸ்க்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் கிருஷ்ணாவோட என்டையர் ஃபேமிலி, அதாவது திரௌபதியோட என்டையர் ஃபேமிலி பாண்டவாஸ்க்கு அகேன்ஸ்டாக கௌரவாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் அங்கே போட்டும், நான் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவாஸ் கூட பெரிய சப்போர்ட்டான கிருஷ்ணா இருக்கிறாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. பயங்கர பெரிய வாராக நடக்குது. மாற்றி மாற்றி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இன்க்ளூடிங் பாஞ்சாலியோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இறந்து போகிறாங்க. ஸோ ஒரு ஹியூஜ் வாருக்கு அப்புறமா துரோணாச்சாரியன் கொலை பண்ணிடுறாங்க. அவரை கொலை பண்ணதும் அவரோட பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாஞ்சாலிக்கு பிறந்த 5 பசங்களையும் அவர் கழுத்து அறுத்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனாக காணாமல் போயிட்டுருக்குது. இப்போ வந்து கர்ணனையும் கொலை பண்ணுறாங்க. அந்த வாரில் கர்ணனை கொலை பண்ணும்போது தான் அங்கே குந்தி தேவி, அதாவது பாண்டவாஸோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்ணா வந்து ஆக்சுவலாக உங்களோட பிரதர், அவன் வந்து எனக்கு பிறந்த ஒரு பையன், பட் நான் அவனை வந்துட்டு ஆற்றுல விட்டுட்டேன், அவனை நான் வளர்க்கலை, ஸோ தட் அவன் வந்து உங்களோட பிரதர்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குலாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நம்மளோட ஓன் பிரதரையா நம்ம கொலை பண்ணிட்டோம், எதுக்காக இந்த வார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும், நிறையா ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை முதற்கொண்டு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க. அவ்வளோ அக்ரெசிவாக அந்த ஃபைட் வந்து
வந்து நடந்து முடிஞ்சிரும். இப்போ ஓரளவு முடிஞ்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஹிமாலயாஸ் நோக்கி அவங்க ஒரு யாத்திரை மாதிரி போவாங்க. அப்படி போகும்போது வழியிலேயே பாஞ்சாலி இறந்து போயிருவாங்க. இறந்து போனதுக்கப்புறமா தான் பாஞ்சாலி விருப்பப்பட்ட ஒரு லைஃப்பை ஹெவன்ல வாழ்வாங்க. கர்ணாவை தானே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் அவங்க ஹெவனுக்கு போனதுக்கப்புறம் கர்ணாவோட சேர்ந்து ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதான் பாஞ்சாலியோட ஸ்டோரி. அவங்களோட லைஃப் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க டிசைட் பண்ணலை. ஃபெய்ட் அப்படின்ற பேரில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஆஃப்டர் லைஃப் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை அவங்க வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. இதான் அந்த பேலஸ் ஆஃப் இல்யூஷன் அப்படின்றது. இந்த டைட்டில் வந்து நம்ம இன்டைரக்ட் மீனிங்கில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாஞ்சாலி வந்து ஒரு பேலஸ் மாதிரி கன்சிடர் பண்ணாலும், அவங்க ஒரு குயின், அவங்க ஒரு பிரின்சஸ் அப்படின்னு சொன்னாலும், அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் அது ஒரு இல்யூஷன் பேலஸ் மாதிரி தான். மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டின அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இல்யூஷன் பேலஸ் மாதிரி தான் இருக்கே தவிர கம்ப்ளீட்டான ஒரு பேலஸ் மாதிரி அது இல்லை இல்லையா? ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.